வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முள்ளங்கி பக்கோடா செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முள்ளங்கி பக்கோடா செய்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் எடுத்துடலாம். முள்ளங்கி பக்கோடாவுக்கு முள்ளங்கி 1/2 கிலோ முள்ளங்கியாட்ட வாங்கி சீவி வச்சுருக்கிறேன். காய் சுரண்டில் கேரட் சுரண்டுற மாதிரி சுரண்டி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன மல்லித்தலை ஒரு கைப்பிடி, அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா போடாத கூட விட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போடலாம், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு. இது நல்லா கலந்துக்கிட்டு இது கூட கடல மாவும் பச்சரிசி மாவும் போட்டுக்கலாம். கடல மாவு 2 கரண்டி அளவு போட்டிருக்கிறேன். பச்சரிசி மாவு ஒரு 1½ கரண்டி. இட்லிக்கு போடுற ஆப்பச்சோடா அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. சரியாக இருக்கும் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ வடைச்சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுற பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடேறட்டும். கரெக்டாக மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. முள்ளங்கியில் கண்டிப்பாக தண்ணி விடும், வெங்காயத்துக்கும் தண்ணி விடும். அதனால் தண்ணி தெளித்து பிசையலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ போட்டு எடுக்கலாம். இதுவே நேராக தண்ணி விடும். நல்லா செவந்து முறுன்னு வரும். கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டு எடுக்கலாம். முள்ளங்கி போண்டான்னு தெரியாது, பக்கடான்னே போண்டாவோ எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதுன்னு தெரியாது. காமிக்காமல் செஞ்சிட்டிங்கன்னா நீட்டாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. முள்ளங்கி வாசம் ஒருத்தருக்கு பிடிக்காது, அதனால் தெரியாமல் செஞ்சு கொடுத்துர்லாம். போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. மொறுன்னு முள்ளங்கி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சூடான டீ. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.